ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் ப்ளாகர் சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட வீடியோ என்னன்னு நீங்கள் டைட்டில்லே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்? வணக்கங்கோ சீலா சிஸ்டர் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? வணக்கங்கோ சீலா சிஸ்டர் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். பாவம் ஏன் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இப்போ தான் வந்து டெலிவரி ஆகிருக்கு. இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அவங்கள பற்றினா, அவங்களுக்கு இப்போ வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேட் கமெண்டு, நிறைய பேட் கமெண்டு, எவ்வளோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அது 8 lakhsலேருந்து 9 lakhs வரைக்கும் போயிருக்கு. ஆனால் நிறையா பேர் வாழ்த்தியிருக்கீங்க. வாழ்த்துன அத்தனை நல்ல உள்ளங்களுக்குமே நன்றி. அவங்க சார்பாக நானும் சொல்லிக்கிறேன். நானும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் தான். நானும் அவங்களுக்கு வாழ்த்தியிருக்கேன். ஆனால் இந்த பேட் கமெண்ட், பல பேட் கமெண்ட் வருது. அந்த பேட் கமெண்ட் பற்றி நம்ம பேசிடலாங்களா? பாவம் ஃப்ரெண்ட்ஸ், இப்படியெல்லாம் பேட் கமெண்டெல்லாம் உங்களுக்கு போடாதீங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்காங்க. இந்த வயசில் வந்து டெலிவரி ஆகிருக்குங்கிறாங்க. இந்த வயசில் டெலிவரி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம், பாவம் இல்லைங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கன்சீவாக இருக்கும்போது இதே மாதிரி தான் என்னென்னமோ சொல்லியிருக்கீங்க. பலூனா, பொம்மையா, அப்படி என்னென்னமோ சொல்லியிருக்கீங்க. அப்படியெல்லாம் நம்ம பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கன்சீவ் ஆகி எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு டெலிவரி ஆகிருக்கு. ஒரு பெண் குழந்தைங்கிறது நமக்கு வந்து ஒரு மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி அவங்களுக்கு வந்திருக்கு இல்லையா? அவங்க 10 மாதம் கஷ்டப்பட்டு கன்சீவாக இருந்து டெலிவரி ஆகிருக்கு. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அந்த குழந்தைய பெற்றெடுத்துருப்பாங்க. அவங்க அழுகுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பேட் கமெண்ட் வருது. பேட் கமெண்ட் போடுறவங்கெல்லாம் பாருங்கள், நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க மனசில் எவ்வளோ இப்போ ஒரு லேடி, ஒரு பெண்ணு, அவங்க மனசில் எவ்வளோ ஒரு கவலை இருந்தால் அவங்க இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. சொல்லுங்கள், பாவம். வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அவங்கள வாழ்த்தணும் தவிர்த்து அவங்களுக்கு நம்ம வந்து பேட் கமெண்டெல்லாம் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து அவங்க ஹஸ்பண்ட் நெல்லை சங்கர் பிரதர், அவர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். அவரை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஹஸ்பண்ட் கிடச்சிட்டா எல்லாருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். அவங்க ஒய்ஃபை வந்து ரொம்ப நல்லா சூப்பராக பார்த்துக்கிறாங்க. அவரும் கூட சேர்ந்து அவங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து அழுகிறாரு. எங்களுக்கு நிறைய பேட் கமெண்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேட் கமெண்ட் வரலாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சிச்சு? அது பாவம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை குழந்தை, பச்சை மண், சரிங்களா? அந்த குழந்தைக்கெல்லாம் தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், பாவம். அந்த குழந்தை உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுச்சு? பேட் கமெண்ட் போடுறவங்கள தான் சொல்கிறேன். நல்லவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இப்போ எப்படி நான் சொல்கிறது? ஒரு 10 லட்சம் பேர் பார்க்குறீங்கன்னு வச்சுங்க. அதில் ஒரு 100 பேரோ 10 பேரோ 30 பேரோ 20 பேரோ யாரோ ஒரு 10 பேர் பேட் கமெண்ட் போடுறீங்க. அவங்களாம் தயவுசெய்து போடாதீங்க. பாவம், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்காங்க. அதே மாதிரி மேரிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவம் மேரிமாவை வந்து நீங்கள் எல்லாருமே திட்டுறீங்க. அது நம்ம எல்லோரும் எதுக்கு திட்டுறோம்? சீலா சிஸ்டர் மேலே இருக்கிற பாசத்துலேயே அக்கறையிலையும் தான் நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து மேரிமாவும் பாவம், அவங்களும் ஆடு கோழி எல்லாம் வச்சுருக்காங்க, வளர்த்துறாங்களாமா. அதெல்லாம் வச்சுட்டு என்னால் வர முடியலங்கிறாங்க. மேரிமா, பரவாயில்ல மேரிமா, டைம் கிடைக்கிறதுனால நீங்களும் போய் சீலா சிஸ்டரை போய் பார்த்துக்குங்க. உங்கள் பச்சை உடம்பு நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். பாப்பாவே பத்திரமா பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே வந்து இனி அந்த குட்டி வணக்கவங்க வந்து யாரும் திட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தையும் தெய்வமும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று, சரிங்களா? அந்த குழந்தைய நம்ம இனிமேல் யாருமே திட்டாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், திட்டாதீங்க. அதே மாதிரி ஒரு பெண் வந்து ஒரு 10 மாதம் சுமந்து அந்த குழந்தைய பெற்றெடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அளவு கடந்த சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் சொல்கிறதுக்கு வந்து அளவில்லாமல் இருக்கும், சரிங்களா? அவங்க இப்போ அந்த சந்தோஷத்தில் இருக்காங்க. அந்த சந்தோஷத்தில் அவங்க நல்லபடியாக இருக்கணும். எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் எல்லோரும் வாழ்த்திருக்கீங்க, நாமளும் எல்லோரும் வாழ்த்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது சீலா சிஸ்டரோட யூடியூப் இன்கம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க யூடியூப்பில் என்ன இன்கம் வாங்குறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் டாட்டா.